ஹலோ காய்ஸ், நம்ம பார்ட் 2ல பார்ட் 1ல என்ன மிஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது தான். ஸோ இந்த பார்ட் 2ல நம்ம பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு தான் வேணும். சும்மாறா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பட்டாசு வந்து வாங்கியிருக்கோம். நிறையா வாங்கல, எங்களுக்கு தேவையான அளவு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் ஒரு 20 நிமிஷம் வெடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ இது கூட ப்ரிப்பரேஷனுக்கு என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வத்தி பொட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல் எடுத்திருக்கோம். செங்கல் எதுக்குன்னா ஸ்கை ஷாட்டில் வைக்கும்போது கரெக்டாக வச்சுக்கிறக்காக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட அறிவை நீங்கள் இங்கே தான் பாராட்டணும். வந்து டார்ச் லைட் வச்சுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக அடிக்கும். எங்கள் ஊரோட ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. இப்போ நாங்கள் வந்து பட்டாசு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக அங்கே அடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். யாரா நீ இவ்வளோ டேலண்டட் ஆகுற? ஸோ இப்போ நம்ம போய் செங்கலை வந்து செட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், செங்கல் வந்து செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்கை ஷாட் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த ஸ்கை ஷாட் வந்து இதுதான். ஸோ இதுதான் அந்த ஸ்கை ஷாட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ். நானே இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். இது எப்படி வெடிக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த அண்ணா தான் சொன்னாங்க வைக்கும்போது கொஞ்சம் செங்கல் வச்சு வைங்கப்பா, சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் அங்கே பாருங்கள், ரொம்ப நேரமாக அவங்களாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் ரொம்ப லேட்டு. ஸோ நம்ம செகண்டாக வெடிக்க போகிற ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் கீழே வெடிக்கும், 2 ஷாட் மேலே வெடிக்கும். அண்ட் அதுதான் இந்த பாக்ஸ் எல்லாமே. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா கீழே சிங்கிள் ஷாட்டு, மேலே டபுள் ஷாட்டு. சேம் இங்கே பார்த்தீங்கன்னா திரி இருக்குங்களா, இந்த திரி நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு பீல் பண்ணணும். இந்த மாதிரி பீல் பண்ணிங்கன்னா இங்கிட்டு ஓரமாக வந்துடும். இதை பிடிச்சி பொறுமையாக நீங்கள் இழுக்கணும். ரொம்ப வேகமாக இழுத்தீங்கன்னா போச்சு. கோவிந்தா கோவிந்தா. மக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒயரு போயிட்டுருக்கு. எங்கள் திறமையை பயன்படுத்தி ஒயருக்கு அடியால் எவ்வளோ நேரம் வச்சுட்டு இருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி ஒரு பட்டாசோடு தப்பிச்சிட்டோம். பட் செகண்ட் பட்டாசு அப்பா அப்படியேங்கப்பா, எங்க செமையாக இருக்குங்க இந்த விஷுவல் பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ் இது செமையாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு பட்டாசு இருக்குது. இந்த பட்டாசு வந்து செமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு செமையான அதை நாங்கள் 3 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்தளவுக்கு இந்த பட்டாசு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா தரமாக வெடிக்கும் பட்டாசு. இந்த பட்டாசுலாம் பார்க்கும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு ஒன்று வந்து 475 ரூபா. அதாவது நான் 2 பட்டாசு வந்து 950 ருபீஸ்க்கு வாங்கினேன். 2 ஷாட் 950 ருபீஸ். ஸோ ஒரு ஷாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 475 ருபீஸ் பக்கம் வருது. ஸோ கைஸ் தேர்டு ஷாட்டு, இதுவும் கீழே சிங்கிளாக வெடிக்கும், மேலே போய் டபுளாக வெடிக்கும். ஸோ கைஸ் நம்ம நண்பர் வந்து பற்ற வைக்க போகிறார் அடுத்து. கரெக்டாக இப்படி வா வா வாங்கிட்டு வா, வந்துரு வா. வந்துடு பார்த்து, தண்ணி வா சூப்பர்வா. என்ன இங்கிட்டு ஓரமாக இருக்கு. ஸோ கைஸ் கடைசியாக 2 சோனா 2 ஹை ஸ்கை ஷாட் இருக்குது. ஸோ இந்த வெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே. இப்போ இந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கல்ல ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெடி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஒர்த்தான வெடியாக தான் தெரியுது. ஆனால் ப்ரைஸ் ஜாஸ்தி, 475 ஒரு பீஸ். தீப்பொட்டியில் பற்ற வைக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. வா சூப்பர். 1 2 இங்கே சத்தம் அங்கே அவுட்ரு வரைக்கும் கேட்குதுங்க. அந்த அளவுக்கு சவுண்ட் வருது.
எடு. ஓகேவா? கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாட். எந்த அளவுக்கு பெரிய ஷாட்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டே 300 400 கிடைச்சது. பட் இப்போ நம்ம வெடிக்க போகிற ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டே 50 ரூபா தான். 5 ஷாட் 250 ரூபா, 5 கலரில் அடிக்குன்னு சொன்னாலும் இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இது கடைசியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனரி ஷாட்னு வச்சுக்கலாம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பிஜிலி பேக்கெட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரி. ஸோ பெஸ்ட் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி திரி கிள்ளிக்கங்க. சேஃப்டி பர்பஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. தீப்பெட்டியில் வைக்காதீங்க. நம்ம வந்து இது மாற்றிக்கலாம். ஷாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அதையுமே சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ காய்ஸ் ஷார்ட் ரெடி, வாங்க போகலாம். இருட்டில் தான் நல்லா தெரியுது, நம்ம பற்ற வச்சு. என்னடி இது? ஏங்க இது வந்து ஷார்ட்டுன்னு சொன்னாங்க, ஷார்ட்டையே காணுங்க. ஏங்க இதாவது ஷார்ட்டான்னு பார்ப்போம். 5 விதமாக வெடிக்கும்னாரு. அவ்வளோதாங்க, இந்த 5 ஷாட்டு லாஸ் கணக்கு. இது வந்து வெடிக்கவே மாட்டேங்குது. அவர் ஏன்ட்டு வெடிச்சிருக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. வெடிக்கவே வெடிக்காது இது. நைஸ், பரவாயில்ல, இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. அவ்வளோதான், நம்ம கணக்கு வச்சபடி 12 ஷாட்டும் முடிந்தது. எல்லோரும் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க, வீடியோ இன்னும் முடியல. மக்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புஸ்வானம் தான். என்னதான் எனக்கு வயசு 20 ஆனாலும் தீபாவளி அன்னைக்கு எனக்கு வயசு 10 தான். தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரி பட்டாசு அட்டையை பிரிக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கிழிச்சிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நல்லா பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து வெளியில் வச்சிடலாம். அவ்வளோதான், பற்ற வச்சாச்சு. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் மாதிரி தான் தெரியுறான். டப்புன்னு வெடிச்சாலும் வெடிச்சிருவோம் போல. கொஞ்சம் பார்த்து வெடிங்க எல்லாரும். ஒன்று 2 கைஸ், எல்லா பட்டாசுமே முடிஞ்சிச்சு. தீபாவளியோட ஃபைனல் வெடி பார்த்தீங்க அப்படின்னா கம்பி மத்தாப்பு தான். தேவையில் அரைச்சகன் இப்படி 2 இடத்துல பார்த்துது பார்த்தீங்களா, ஒரே இது. கைஸ் அவ்வளோதான், இதோட தீபாவளி வந்து முடிஞ்சு. இந்த கம்பி மத்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா புகை வராத கம்பி மத்தாப்பு இருக்காமா. வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அண்ட் இந்த கம்பியை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். என் காலையில் 2-3 டைம்லாம் சுட்டுருக்கு. நம்ம இன்ஸ்டா ஐடியை கீழே கொடுத்துருக்கேன். உங்கள் தீபாவளியில் எந்த பிக் ரொம்ப சூப்பராக இருக்கோ அதை ஜஸ்ட் ஸ்டோரி வச்சு எங்களை டேக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.